திரு சத்யன் இந்த ஒரு பொறுப்புக்கு வராரு, அவர் கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்க தலைவர்கள் நம்பி, அதை விமர்சிக்கிறது இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை விமர்சிக்கிறது மாதிரி ஆகாதா? அதுதான் பிரச்சனைக்கு தொடக்கமாக இருக்கா? வணக்கம். உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சார், ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நியமிக்கப்பட்ட பதவியில் வந்தவர் தான் அண்ணாமலை. பல ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து மக்களுக்கு பல நல விஷயங்களை செஞ்சு தன்னோட தொகுதியில் பல நல திட்டங்களை கொண்டு வந்து அப்படி தன்னை நிரூபித்து வந்தவர் கிடையாது. எப்படி ஒரு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர்னு போடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு நியமிக்கப்பட்ட பதவி தான். அந்த நியமிக்கப்பட்ட பதவியின் நோக்கம் என்னன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பது அப்படின்னு. பாஜகவை அவர்களுடைய கொள்கையை சொல்லி வளர்ப்பதோ இல்ல மக்கள் நலம் பேசி வளர்ப்பதோ கிடையாது. அதிமுகவில் ஒரு சுவேந்து அதிகாரி கிடைப்பாரா, ஒரு ஏக்நாத் சிண்டே கிடைப்பாரா, அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் யாரு, அதன் மூலமாக எவ்வாறு வளர்க்கலாம்ங்கிறது அஜெண்டா. இந்த அஜெண்டாவை மிக தெளிவாக முறியடித்தவர் தான் எடப்பாடியார். இன்னைக்கு எடப்பாடியார் வெர்சஸ் அண்ணாமலைனா, அண்ணாமலை எடப்பாடியாருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எந்த இடத்துலையுமே எந்த கூட்டத்திலையுமே அவரை மலிவாகவும் பேசினது கிடையாது, உயர்த்தி பேசினதும் கிடையாது. 52 காலமாக இந்த இயக்கத்தில் கிளை கழக செயலாளராக ஆரம்பிச்சு இன்னைக்கு பொதுச் செயலாளராக 2,06,00,000 தொண்டர்கள் கூடிய இயக்கத்துக்கு, அதுவும் 52 வருஷம் 32 வருஷம் ஆண்ட கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிறவர் ஒரு மாநிலத்தில் நியமிக்கப்பட்ட பதவி வந்தவருக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ அதை எடப்பாடியார் கொடுத்தார். இவர்னால என்ன அஜெண்டாக்கு வந்தாலும் அதை இவரால் நிரூபிக்க முடியலங்கிறது தான் உண்மை. இந்த கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்கள், இந்த கட்சியை சூறையாடியவர்கள், துரோகிகள், விரோதிகள், இவர்களை வச்சு அரசியல் அமைக்கணும், அதிமுகவை பலவீனப்படுத்தணும், இதன் மூலமா ஆதாயம் அடையுமா அப்படிங்கிற அரசியல் செய்தவர் தான் அண்ணாமலை. இதை தாண்டி அவர் எதுவுமே செஞ்சதா எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல் சொல்றேன். 24 வாக்குகளா பெற்றிருக்காங்க. ஒரு பேட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்றாரு. இல்ல நான் அது வரேன், அது ஒரு தனி டிஸ்கஷன். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இது என்னோட அரசியல், இது என்னோட பாணி, நான் இப்படிதான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னாரு. எப்போ அண்ணாவை பத்தி விமர்சனம் வச்சு, எங்க புரட்சி தலைவி அம்மா, நாங்க தெய்வமா மதிக்கிற புரட்சி தலைவி அம்மாவை பத்தி விமர்சனம் வச்சு, அப்பவும் கூட நாகரிகமாக தான் எடப்பாடியார் ஹேண்டில் பண்ணார். எங்க கட்சியில் எல்லாரையும் கூப்பிட்டு, மூத்த நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கண்டனம் பாஸ் பண்ணி அந்த கண்டனத்தை அவரோட தலைமைக்கு தான் அனுப்பிச்சார். நாகரிக அரசியல்னா என்ன அப்படின்னு அஇஅதிமுக பார்த்து தான் நிறைய பேருக்கு தெரியும் நாகரிக அரசியல் என்னன்னு. எங்கேயுமே தரம் தாழ்ந்தோ பிலோ த பெல்ட் ரிமார்க்ஸ் எங்கேயுமே வச்சதே கிடையாது. இதுவரைக்கும் எடப்பாடியார் அப்படிதான் இருக்காரு. அவர் எங்கேயுமே அந்த கண்ணியத்தில் வந்து தாண்டல, குறையல, அவரோட லெவலை தாண்டி என்னைக்குமே விமர்சனம் வச்சது கிடையாது. யாரையும் தனிநபர் விமர்சனம் வச்சதும் கிடையாது. ஆனா இவரோட இயலாமை, எந்த நோக்கத்தோட டெல்லியிலிருந்து இவர் அனுப்பிச்சாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறல. இவர் காமிச்ச வீர எல்லாம் வீணா போச்சு. இவர் சொன்னது எதுவுமே களத்துல இல்லைன்னு தெரிஞ்சு இவரோட கட்டமைப்பு அத்தனையும் சுக்குநூறா போனதுக்கு அப்புறம் இப்ப படிக்க போறேன்னு சொல்லி கிளம்பி போறாரு. ரெண்டு கேள்வி இருக்கு சத்யன், நான் வர அவர்கிட்ட. 60 ஆண்டுகள் நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் இதெல்லாம் இருக்கு. 2 கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார், நியமன பதவியா இருக்கட்டும். அந்த கட்சிக்கு அவர் என்ன செய்தார் என்பதை இன்னொரு கட்சியினுடைய தலைவர் ஆய்வு நடத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க கட்சிக்கான வியூகம் என்ன, எங்க கட்சிக்கு யார் சிறந்த தலைவர்ங்கிறத எங்க தலைமை முடிவு பண்ணணும், அவங்க பண்ணிருக்கிறாங்க. இதுல அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேள்வியை முன்வைப்பது நியாயமான்னு கேட்கிறாங்க. முதல் கேள்வி. 2வது கேள்வி, அண்ணாமலை அவர்களை குறித்த விமர்சனங்களை ஒரு சில அமைச்சர்கள் தான், முன்னாள் அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்களே தவிர எல்லோரும் பேசுகிறார்களா? அப்ப அங்கேயும் ஒரு டிவைடட் ஒரு ஒப்பீனியன் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இல்ல, ரொம்ப ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வச்சதுதான். இப்போ பொதுச் செயலாளருக்கு அண்ணாமலை என்பவர் ஒரு பொருட்டே கிடையாது. அதையும் தாண்டி பொதுச் செயலாளர் விமர்சனம் வைக்கும் போது 2ஆம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பா எதிர்வினை செய்யத்தான் செய்வாங்க. இப்போ ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்டா எதிர்வினை என்ன வரும்? இப்ப நாகராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய நாகராஜ் அவர்கள் பேசினாரு, என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அப்படின்னு. பாஜக என்ன பண்ண முயற்சி பண்ணுதுன்னா மாற்று அரசியல், ஒரு நீர் மேலாண்மை அப்படின்னாரு. குடிமராமத்துங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீர்மிகை மாநிலமா மாற்றி காமிச்சது எடப்பாடியார். 125 ஆண்டுகள் காவேரி போராட்டத்தை நாங்க கூட்டணியில் இருந்தாலும் அவதூறு வழக்கு தொடர்ந்தது எடப்பாடியார். உங்களோட கூட்டணி இருந்த ஒரே காரணத்துக்காக அடிமைங்கிற பட்டத்தை சுமந்ததும் நாங்க தான். இன்னும் சொல்ல போச்சுன்னா இந்த கூட்டணி தர்மத்திற்காக பேச போய் நான் கூட சங்கிங்கிற பட்டம் தான் வாங்கியிருக்கேன் நிறைய இடத்துல.
இதுதான் கள அரசியல், இதுதான் யதார்த்தம். 20,000 புக்கு படிச்சவருக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணது அப்படிங்கிறது படிக்கலையா? இவங்க ஊழல் ஆட்சின்னு இப்ப சொல்றாங்களே, மாநிலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குறியீடுகளை வச்சு அவார்டு கொடுக்குறாங்க. 151 அவார்டு எடப்பாடியார் தலைமையில் இருந்த ஆட்சி வாங்குச்சு பாஜக. அப்ப நீங்க சொல்ற ஊழல் ஆட்சிக்கு தான் அவார்டு கொடுத்தீங்களா? இல்ல இப்ப திமுக போன வருஷம் சில அவார்டுகள் வந்திருக்கு. அப்ப நீங்க சொல்ற அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாரு, ஒரு அமைச்சரும் வைத்திருக்கிற 10,000 கோடி அப்படின்னு, அப்படி வச்சுக்கிறவங்களுக்காக தான் நீங்க வந்து அவார்டு கொடுத்தீங்களா? களம் என்ன, எதை வச்சு கலங்கணும்? கொள்கையை பேஸ் பண்ணி பண்ணணும். உங்களோட மத ரீதியான கொள்கை இங்கே எடுபடலை. அடுத்தது என்ன ட்ரை பண்ணீங்க? ஏதோ ஒரு சுவேந்தி அதிகாரி மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரா? ஓபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் சுவேந்தி அதிகாரியா வச்சுக்கலாமா? இல்ல இன்னொருத்தர் ஏக்நாத் சிண்டே மாதிரி அவர் ஒருத்தர் கிடைப்பாருன்னு முயற்சி பண்ணீங்க. எல்லாத்தையும் மிக திறமையாக சத்தம் இல்லாமல் அமைதியா சாணக்கியத்தனத்துடன் முறியடிச்சார் எடப்பாடியார். இன்னைக்கு ஒற்றை தலைமை. என்ன விமர்சனம் வச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடி? பாஜக கூட்டணியை முறித்துக் கொள்ளக்கூடிய தைரியம் எடப்பாடியாருக்கு விமர்சனம் வச்சாங்க. தைரியமா வந்து சொன்னார். இப்ப மட்டும் இல்ல 26 கூட்டணி கிடையாதுன்னாரு. உடனே அடுத்து என்ன சொன்னாங்க? கள்ள உறவு தொடர்கிறதுன்னாங்க. அப்பவும் அமைதியா தான் இருந்தார். ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாங்க? அதே விமர்சனம். திமுகவும் பாஜகவும் கள்ள உறவுன்னு சொன்னதுக்கு எதுக்கு வரிசை கட்டிட்டு வந்து லைன்ல நின்று எல்லாரும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க? அன்னைக்கு அதிமுக கள்ள உறவுங்கும் போது எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? அதிமுகவை அட்டை போல் உறிஞ்ச வேண்டும். பாஜக அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டணும். எப்படி இப்ப வந்து அதிமுக சாதனைக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுதோ அதே மாதிரி அதிமுக இயக்கத்துக்கு பாஜக ஸ்டிக்கர் ஒட்டணும். பாஜக ஸ்டிக்கர் ஒட்டி அதோட வாக்கு வங்கியில கவரணும். இந்த உள்ளடி வேலை தான் நடந்துச்சு. இந்த உள்ளடி வேலையெல்லாம் தெரிஞ்சுதானே மிக சாமர்த்தியமாக சாதுரியமாக இந்த இயக்கத்தை வேலைகளையும் தகுதியில்லாத தலைவர் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைத்துக்கிட்டு கூட்டணியில் இருந்ததுக்கு என்ன காரணம்? அப்ப அன்னைக்கு இருந்த போது அவருக்கு தகுதி இருந்ததாங்கிற கேள்வி வரும். கூடவே சேர்ந்து இப்ப வந்து நீங்க இப்போதும் அண்ணாமலை மட்டும்தான் விமர்சிக்கப்படுறாரு. பிஜேபியோட கொள்கை அல்லது மத்திய தலைமை அப்கோர்ஸ் இப்ப ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் விமர்சனம் இருக்குதாங்கிறதையும் இவங்க கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. அதுல இருந்து தான் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்ப இது வெறுமனே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கறதோட சுருங்குதா? அருமையான ஒரு உதாரணம் சொல்றேன். மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழகத்துக்கு நிதி அள்ளி கொடுங்கன்னா கிள்ளி தான் கொடுத்துருக்காங்கிறது பல இடத்துல சொல்லியிருக்கு. தூத்துக்குடியில வெள்ள நிவாரண மேற்பார்வைகளை பார்க்கும்போது இங்க பொதுச் செயலாளர்கிட்ட இதே கேள்விதான் கேட்டாங்க. ஊடகத்தில் இருக்க எல்லாரும் தான் கேட்டாங்க, மத்திய அரசு நிதி கொடுக்கல, இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னா, மத்திய அரசு உடனடியாக நிதி விடுவிக்க வேண்டும் தான் சொன்னார். நிதி விடுவிக்காது கண்டனத்துக்குரியதுன்னு தான் சொன்னார். ஆனா அதே 13th and 14th பினான்ஸ் கமிஷன் முடிச்ச உடனே புரட்சி தலைவி அம்மா 2014ஆம் ஆண்டு இந்த நிதி பகிர்மானத்தினால் தமிழகத்திற்கு 4,300 கோடி ரூபாய் இழப்புன்னு அறிக்கை கொடுத்தாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக என்ன பேச்சுன்னு சொல்லுங்க, வரலாறு தெரிஞ்சவங்கள வாயை திறக்கலையே. ஆனா எடப்பாடி இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க, உடனே விடுவிக்கணும் தானே சொல்றாரு. இப்ப கூட எல்லா இடத்துலயும் அந்த கருத்து தானே சொல்றாரு. அல்லது திரு எடப்பாடி பழனிசாமிய அரசியல் களத்துல வலுவிழக்க செய்யணுங்கிற ஒரு ஒரு அசைன்மெண்டோட வந்தவர் வெற்றி பெற முடியல, அதனால உங்க மேல கோவப்படுறாருன்றீங்க. உங்க பேச்சுடைய சுருக்கமா அதை எடுத்துக்கிறேன், பேசலாம். முதல் கட்ட கருத்தா அதை நான் எடுத்துக்கிறேன் திரு சத்யன். அதுக்காகத்தான் கிளம்புறாரு யூகேக்கு. இப்போ சரி பேசலாம், பேசுவோம். திரு ராமசாமி எப்படி பாக்குறீங்க? அஜெண்டாவே இல்லையா அவர்கிட்ட இருந்த ஒரே அஜெண்டா தான் சார். அவர் தான் தொடர்றாரு தலைவராக தேர்தலுக்கு அவர் தான் இருக்கிறாரு. நீங்க அவரையும் களத்துல எதிர்கொள்ள தான் வேணும். அது இடையில 3 மாதம் தானே போகணும்னு எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர். வந்து யூகே போயிட்டு ரொம்ப தெளிவா இல்ல, அவங்க தான் கூட்டணி இப்ப அமைச்சிட்டாங்கல்ல. இல்ல அவர் எப்படியாவது தமிழ்நாட்டில இருந்து அனுப்பிடணும்னு தான் கவலைப்படுறீங்கிறாரு. எல்லாருக்கும் கவலையா இருக்குங்கிறாரு திரு நாகராஜ். இல்ல அப்படிலாம் வேணாம், அவரே போயிருவாரு. நாமளா போக சொன்ன அவரை படிக்கிறதுக்கு அவர் தானே கிளம்புறாரு. கிளம்ப வைக்கப்படுறாரு. தைரியம் இருந்தா பொது வெளியில வந்து சொல்லுங்க. ஏங்க அவரை நம்பி ஒரு கவர்னரா இருந்தவங்களை ரிசைன் பண்ண வச்சு, ஒரு ராஜ்யசபா எம்பி ரிசைன் பண்ண வச்சு, களம் கண்டு தோத்துட்டு சொன்னது எதுவுமே நடக்கல. இதே ஆங்கில ஊடகத்துல வீரம் பேசினவர் தான். 25 விழுக்காடு கம்மியா வாக்கு வாங்குச்சுன்னா இதை நோட் பண்ணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, டைம்ஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தவர் தான். இந்த இவர் தலைமை வந்ததுக்கு அப்புறம் அரசியல் மாறி இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். நாகரிகமாக இருந்த அரசியல் அநாகரிகமாக மாறி இருக்கு. ஓகே, அரசியல் கட்சியில ஹனி டிராப்ங்கிறது இப்பதான் கேள்விப்படுறோம். பேசலாம்.